உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா வாங்க விளையாடலாம். அப்பாக்கு விளையாட தெரியாதுமா. மச்சான் போங்க மச்சான். புலிக்குட்டியே 8 அடி பாயும் போது புலி 16 அடி பாயும் இல்ல. போய் விளையாடுங்க மச்சான். போங்க மச்சான் போங்க. வாங்கப்பா. என்ன பார்வதி, ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணி, இவங்க இதுக்குன்னு செலவு பண்ண காசு எதுவும் கேட்காம விட்டாங்களே, அது மிச்சமாச்சு. தனா, பெரியம்மா எங்க? அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. மணி மாமாவும் சித்தப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அப்பாவும் வயலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்காரு. யாரும் இல்ல. அப்படியா? ஏன், என்ன விஷயம்? இல்ல ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நெஞ்சு ஒரு மாதிரி. மாயா, மாயா என்னாச்சு? மாயா, என்ன அண்ணி, அவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா? எதையாவது கண்டதையும் தின்னுருப்பா, அத இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. பாத்து 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 பாத்து, இந்தா தண்ணியை குடி. அவன் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே மாறிட்டான். முன்ன மாதிரி இல்ல, அவன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னடி நெளிற? வெக்கப்படுற சித்தி. இப்ப கூட வெக்கம் வரலனா எப்படி? ஏய், இந்த டிராமா எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. நான் ஏன் அத்தா அதெல்லாம் பண்ண போறேன்? நீங்க பாட்டி ஆக போறீங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே? அண்ணி, இவ சொல்றத பார்த்தா நிஜமா இருக்கும் போல. நிஜமா தான் சொல்றேன். அத்தை, உங்களுக்கு பொன் குழந்தை வேணுமா பையன் குழந்தை வேணுமா? ஏய் வேண்டாம், என் வயித்தறிச்சல கொட்டிக்காத. சரி விடுங்க, இன்னும் 8-9 மாசத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிட்டு போகுது. நான் உன்னை இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க நம்பலனா நிஜம் இல்லைன்னு ஆயிடுமா அத்தை? எப்படியோ உங்ககிட்ட போட்ட சவால்ல நான் வின் பண்ணிட்டேன். உங்க கையில பேரனோ பேத்தியோ வர போறாங்க. அவ்வளவுதான் அண்ணி, போச்சு. சீனு உங்களை ஏமாத்திட்டான். அதான் அவ தெளிவா சொல்லிட்டு போறாளே. போடு பாவி, அவனை போய் நம்பின பாரு. இப்படி புத்திய காமிச்சிட்டானே. இன்னைக்கு அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. மாயா, நிஜமாவே நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அப்படின்னா நான் சித்தி ஆக போறேனா? ஹேய், இரு இரு இரு, ரொம்ப சந்தோஷமாயிடாத. அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் சும்மா சொன்னேன். சும்மாவா? நான் கூட கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன். நல்ல வேலை அம்மா இல்ல, கேட்டிருந்தா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெரியம்மா இருந்திருந்தா நான் இப்படி விளையாடியே இருந்திருக்க மாட்டேன். இப்ப பாரு, அத்தை சீனுக்கு போன் பண்ணி அவன் கிட்ட கத்த போறாங்க. அவன் முழிக்க போறான். ஹலோ டேய், உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்காடா? நீ எல்லாம் என் புள்ளையா? அம்மா, என்ன ஆச்சு? ஏன் திட்டுற? நடிக்காதடா, என்ன இப்படி ஏமாத்திட்டியே சீனு? ஏய், உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கறாடா. அப்படியா? சரி, அதுக்கு என்ன இப்ப? ஏய், என்னடா இவ்ளோ சாதாரணமா கேட்டுட்டு இருக்க? வேற என்னமா செய்யணும்? டேய், அவ மாசமா இருக்கான்னு சொல்றா. என்னது
நடிக்காத சீனு. அவ தள்ளி போடலான்னு சொன்னாலா? நீ தான் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டியாமே. ஏய், இப்படி வெக்கம் கட்டு போய் கிடக்குறியடா. நீ எல்லாம் ஒரு புள்ளையா? நீ வேற ஏமா திட்டுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ ஏதோ போய் சொல்லியிருக்கா. உங்களை வெறுப்பேத்த அப்படி பண்ணிருக்கா. டேய், என்ன சொல்ற? நிஜமாவா? என்னம்மா நீ? நான் போய் எப்படி அவ கூட வாழுவேன்? அவ ஏதோ உளறிட்டு இருக்கானா நீயும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க? இல்லப்பா, அவதான் அப்படி சொன்னா. சொன்னா உடனே நம்பிடுவியா? அந்த அளவுக்கு தான் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? வைமா போன. ஐயோ சீனு, சீனு. என்ன சன்னி? அப்படிலாம் எதுவுமே இல்லையா பார்வதி? இந்த திமிரு பிடிச்சவ போய் சொல்லிருக்கா. வேணும்னே என்ன வெறுப்பேத்தி பாக்குறா. அந்த அளவுக்கு அவளுக்கு கொழுப்பாயிடுச்சு பாத்தீங்களா? ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா. சீக்கிரமா அவ ஆட்டத்தை அடக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு. குடு, சீக்கிரம் குடு, குடு. என்னங்க? என்ன பார்வதி? அண்ணி திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? ஷோ, என்ன நீ? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, சத்தியமா நான் திருப்பி கொடுத்துருவேன். யாராவது வந்துட போறாங்க. குடு, குடு பார்வதி. நான் அவரை போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க, என்னங்க இவ்வளவு பணம்? 40 லட்சம் இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு தலையே சுத்திருச்சுங்க. இவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ணீங்க? ஏங்க, ரொம்ப போராடி ஏற்பாடு பண்ணிருக்கேன். கடன் வாங்குனீங்களா? ஏங்க, வட்டியெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுமாங்க. 40 லட்சம் யாருங்க எனக்கு கடன் கொடுக்க போறா? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரட்டினீங்க? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நீங்க இத சீனு கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன் கடையில தான் இருப்பான். நீங்களா குடுக்கற மாதிரி கொடுத்து சாரு தான் சீனுக்காக கொடுக்க சொன்னாலும் சொல்லி சாருவை பத்தி நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் சீனுக்கு சாரு மேல நல்ல அபிப்பிராயம் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனசை நானே மாத்திடுறேன். மத்ததெல்லாமே தானா நடக்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. என் பொண்ணுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. சாரு தான் என் வீட்டு மருமகளா வரணும். அதுதாங்க எனக்கு சந்தோஷம். அந்த மாயாவை நாளைக்கே வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுறேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவளை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் போய் மாப்பிள்ளைய கடையில பாக்கிறேன். சரிங்க, போங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. அந்த மாயா வீட்டை விட்டு போயிடுவா. ஏ மாயா, என்னை எப்படியெல்லாம் வெறுப்பேத்தன உனக்கு இருக்குடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.